அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒளி கிரகம் அப்படிங்கிறது எது? ஒளி கிரகம் என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது மூலம். அந்த ஒளி கிரகம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடியது சூரியன், சந்திரன், விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய, நீங்கள் விடிய காலம் 4 மணிக்கு மேலே அழகாக 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வெள்ளி என்ன சொன்னால் கீழ்வானத்தில் அழகாக இருக்கும். அதான் சுக்கிரன். அப்போ இந்த 3 கிரகங்கள் தான் ஜாதகத்தில் ஒளி கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகம் அப்படிங்கிறது நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய கேள்வி. ஒளி கிரகத்தால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. ஒளி கிரகத்தால் லாபம் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. அது இருந்த இடம் நல்லாயிருக்கும். அது பார்த்த இடம் நல்லாயிருக்கும். அது இருந்த இடம் நல்லாயிருக்கும், பார்த்த இடம் நல்லாயிருக்கும். அடுத்த கேள்விக்கு வராதிங்க. அட்டமாதிபதி 6 குடையவர் 8 குடையவர். அட்டமாதிபதி 6 குடையவர் 8 குடையவர் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்யணும். என்னைக்கு தான் என்ன சொன்னான்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே கரண்ட் இருக்குது, அட்டமாதிபதி தான். லேசாக மாற்றி அடிச்சிச்சுன்னா என்ன சொன்னான்னா இதாயிரும். அதனால் இந்த ஒளி கிரகம் என்பது என்ன சொன்னோம்னா சூரியன். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் பிரகாசிக்கும், உறுதியாக பிரகாசிக்கும். சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் பிரகாசிக்கும். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ பிரகாசிக்கும். ஏன் சார் பிறகு கஷ்டப்படுறோம்? யாராவது ஆக்டிவேஷன் பண்ணீங்களா? யாராவது ஆக்டிவேஷன் பண்ணீங்களா? இந்த ஆக்டிவேஷன் போது தான் எல்லாத்துக்கும் சரி. என்னத்தையா ஆக்டிவேஷன் பண்ணுறது? அதாவது ஒளி கிரகம் எங்கே இருக்கிறது நம்ம ஜாதகத்தில்? இதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இந்த ஒரு வீடியோவை போடும்போது என்னுடைய ஒளி கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்ச பிறகுதான், ஆமாம், நமக்கு சூரியன் இந்த இடத்துல இருக்கிறாரு, சந்திரன் இந்த இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன ஒளியை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு அதை நம்ம பரிசித்து பார்த்த பிறகுதான் நல்லாயிருக்கு, அப்போ மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் நம்ம வீடியோ போடுவோம். நாளைக்கு எந்த ஒரு ரூபத்திலே நம்மளை விட படித்த ஒருத்தர் நம்ம கூட தர்க்கத்திற்கு வரும்போது நம்ம என்ன சொன்னோம், பின்வாங்கக்கூடாது. அடித்தாச்சுன்னா என்ன நெத்தியடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நேற்று இரவு என்ன சொன்னோன்னா ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேசிகிட்டு இருந்தார். நம்ம தமிழர் அங்கே போய் ஒரு வேலை விஷயமா இருக்கிறாரு. ஒரு எதிர்கேள்வி இல்லாமல் அவர் இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும். 9:50 ஆரம்பித்தது, 11:30 முடிஞ்சது. ஒரு எதிர்கேள்வி இல்லாமல் நாம் சொல்லுகின்றதை அப்படியே கிரகிச்சு நான் சொல்லலாம்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு மனுஷன் இருக்கத்தான் செய்கிறான். இத்தனைக்கு நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அப்போ அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு நம்மளுடைய வீடியோவை கிரகித்து படித்திருப்பார்கள். அது மாதிரி எல்லாருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க குரு ஆதிபத்தியம் உடையவர்கள். இப்போ நான் குரு ஆதிபத்தியம் உடையவராக தைரியமாக தைரியமாக என் ஜாதகத்தில் குரு கெட்டு போகல. என்னுடைய ஜாதகத்தில் குரு 9ல், அதுவும் சூரியனுக்கு 9ல். சூரியனுக்கு 9 என்பது என்னது? பரமாத்மாவுக்கு 9ல் போய் என்ன சொன்னால் ஜீவாத்மா உட்காந்துருக்கார். அப்போ இந்த பரமாத்மாவுக்கு 9ல் என்ன சொன்னான்னா ஜீவாத்மா உட்கார்ந்திருப்பது பெரிய யோகம். அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய என்ன சொன்னால் கிரகிக்கக்கூடிய தன்மை எனக்கெல்லாம் நிறையா உண்டு. அப்போ இந்த ஒளி கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் விருத்தியாகும், அது பார்க்கின்ற இடம் விருத்தியாகும். அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்கிறதோ
அந்த இடத்தை நீங்கள் வந்து வலிமைப்படுத்துங்கள். அதாவது வந்து ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ சூரியன் லக்கணத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிரைட்னஸான மேனாக இருப்பீங்க. லக்கணத்துக்கு 2ல் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும். வாய் மட்டும் என்ன சொன்னால் கொஞ்சம் குறைச்சி பேசிடணும். ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா தடப்பட்டுன்னு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவோம். அப்போ சூரியன் வந்து என்ன சொன்னால் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னா நம்மகிட்ட ஒருத்தன் பேசுகிறதுக்கு பயப்படுவோம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நான் பேசுகிறதுக்கு பயப்படுவோம். அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா சூரியன் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்ன கண்ணால் பார்த்தாலே வந்து என்ன சொன்னா எதிரி பயந்துடும். அந்த காரத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காரத்துவம் என்ன செய்யும்னா சூரியன் வந்து கண்ணால் பார்த்தே கண்ணால் அவன் பார்த்துட்டான்னு வைங்க, இவன் வந்து என்ன சொன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவான். அந்த அளவுக்கு சூரியனுக்கு கூட. செவ்வாய்க்கு என்ன பவர் உண்டு தெரியுமா? இவன்கிட்ட பேசினா அடி வெளுத்துருதானோ அப்படிங்கிற பயத்தை வந்து அவனை பார்த்தோன்னே வந்துடும். இதெல்லாம் ஜோதிடத்தில். அப்போ நம்ம இப்போ ஒளி கிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சூரியன் ஒளி கிரகம், சுக்கிரன் ஒளி கிரகம், சந்திரன் ஒளி கிரகம், இது எந்த கிரகங்களோடு சேருகிறதோ அந்த கிரகத்தையும் வலிமைப்படுத்திடும். 5ஆம் இடத்தில் இருக்குதா புத்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்திடும். லக்கணத்தில் இருக்குதா லக்கணத்தை பிரைட்னஸாகவே வச்சுருக்கோம். லக்கணத்தை வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. லக்கணத்துக்கு 3ல் இருக்குதா இந்த ஒளி கிரகம் இருக்குதா புகழ் கீர்த்தியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒளி என்பது என்ன? சத்தம் போடுற ஒளி இல்லை, பிளேம், மின்னல். அந்த மின்னலை வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம கடவுள் வந்து வச்சிருக்காரு. 3 மின்னல்களை வைத்திருக்கிறார். அந்த மின்னல்கள் எந்த இடத்தை பார்க்கிறதோ லக்கணத்திலிருந்து சூரியன் 7வது பார்த்தையாகட்டா அங்கே வீட்டில் மனைவி தான் வந்து என்ன சொன்ன கொடிகட்டி பறப்பார். மனைவி தான் கொடிகட்டி பிறப்பார். லக்கணத்திலேருந்து 7வது இடத்த வந்து என்ன சொன்னாங்க வந்து பவர் படுத்துது. ஒருத்தனுக்கு லக்கணத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்துறோம். அப்போ அவன் ஆன்மீகத்தில் வந்து கொடிகட்டி பிறப்பான். அவன் போன இடத்துல வந்து அங்கே ஆன்மீகத்தில் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமியா. அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா லக்கணத்துக்கு 5ல் சந்திரன் இருக்கு. அப்போ அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நித்தமும் ஒரு லாபத்தோடு வருகின்ற ஒரு நபராக இருப்பார். லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த 11ஆம் இடத்தை வந்து ஒரு ஒளிகிரகம் பார்க்கறதுனால அவர் அன்றாடு காரிய வெற்றியை வந்து இலகுவாக முடிச்சுட்டு வருவார். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கட்டத்தில் எந்த இடத்தில் ஒளி கிரகம் இருக்கிறதோ அந்த நாளில் வந்து அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும். இப்போ ஒருத்தனுக்கு வந்து லக்கணத்தில் சூரியன் இருக்கான். அந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கான். அந்த லக்கணத்தில் சூரியன் இருந்தான்னா அந்த லக்கணம் வந்து நின்ற லக்கணம் என்ன லக்கணமோ அந்த நாளில் வந்து என்ன சொன்ன சிவனை போய் வழிபாடு பண்ணணும். அப்போ தான் அந்த இது என்ன சொன்ன வலிமையாகும். சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த சந்திரனுக்கு இடம் கொடுத்த கிழமை என்னது, கிரகம் என்னது, அந்த கிழமையில போய் சந்திர பகவானை வழிபாடு பண்ணணும். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த கிழமையில அந்த சுக்கிரனுக்கு இடம் கொடுத்தவனுடைய கிழமையில போய் நாம வந்து என்ன சொல்றான்னா சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும் அல்லது மகாலட்சுமியை வழிபாடு. இவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது வந்து ஜோதிடத்தில் பல வழிகள் இருக்குது. ஒரு பாதமாக இருக்குது, 108 பாதம் இருக்குது, 12 கட்டம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன சொன்ன எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லி இதெல்லாம் இப்படி ஒரு வீடியோக்கள் போட உங்களுக்கு என்ன சொன்ன மனம் லாய்ப்பார். என்னையா 9, 11 இயக்குங்க, அதுக்கடுத்து என்ன சொன்ன ஒளி கிரகங்களை இயக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை இயக்கி அதன் மூலமாக எது உங்களுக்கு ஆகுதி வருகிறதோ அதை பயன்படுத்திக்கிடுங்க. நான் எல்லா உணவையும் சாப்பிடணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு அது விதி சொல்லணும்னு. உங்களுக்கு எதை வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா இது வந்து நமக்கு எந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கிறதா அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை இன்னொரு வீடியோ போட்டு அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படித்தான் நீங்கள் வச்சுக்கிடணுமே தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்துலையும் வேலை பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடாதீங்க. இது வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், பல விதத்தில் யூடியூப்பை நீங்கள் திறந்து பாருங்கள்.
உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும், குழப்புகின்றவர்களா குழப்புன்னு அவன் பொழப்பு அவ்வளோதான். அவங்கவுங்க பொழப்புக்கு ஏதோ நமக்கு வந்து என்ன சொன்ன வந்து 4 கிளையண்ட் வந்துட மாட்டானா, நமக்கு வந்து என்ன சொன்ன யூடியூப்பில் வந்து மானிட்ரேஷன் வந்து அதுக்கடுத்து என்ன பணம் வந்துருக்குதா, பணம் வந்துடாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சில முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பணம் வருகின்ற வழி என்பது என்ன சொல்லலாம்னா வந்து எதன் மூலமாக வரும் அப்படிங்கிற ஒரு வழியெல்லாம் இருக்குது. அது மூலமாக வந்துட்டு தான் இருக்கும், வராமலாம் போகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒளி கிரகம் நின்ற இடத்தின் கிழமை, ஒளி கிரகம் நின்ற இடத்தின் கிழமையில் சிவனை வணங்குங்கள், சந்திரன் என்று சொல்லக்கூடிய பார்வதியை வணங்குங்கள். ஒளி கிரகம் நின்ற இடமாகிய சுக்கிரனை வந்து என்ன சொன்னான்னா, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கிர பகவானை வழிபாடு வருங்கள். இந்த 3மே வாழ்க்கையில் வந்து ஒளியை கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளை பெற்றது யார், சூரியனும் சந்திரனும் தான். நமக்கு துணையாக வருவது யார், சுக்கிரன் தானே. பெண்ணாக இருந்தால் ஆண் சுக்கிரன், ஆணாக இருந்தால் பெண் சுக்கிரன். எல்லா உலகத்துலேயுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா அப்பா குழந்தைகள் வந்த பிறகு அம்மா எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா, அம்மாவுக்கு ஒரு குதூகலம் இருக்குது எப்பயுமே. சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆணை விட ஒரு வலிமையான சக்தி, சூரியனை விட வலிமையாயிருவான். ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா கடைசியில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, எதுக்கு அவள் சொல்கிறத கேட்டுட்டு போங்கடா அப்படின்னா, அவள் சொல்கிறத கேட்டுட்டு போங்கடான்னா என்ன சொன்னாங்க, நிம்மதி வந்துடும். அவளை எதிர்த்து போனோம். எந்த பெண்ணையும் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் ஆளுமை பவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், பெண் என்று சொன்னால் சந்திரன், அந்த சந்திரன் ஆளுமை பவராக இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் அனுசரித்தே கொண்டு போய் விடுங்கள். ஏன்னா அவர்களை மீறி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சரின்ட்டு போயிட்டேன்னு என்ன செய்யும் தெரியுமா, திரும்ப வந்து என்ன சொன்னான்னா, ஒளியை வாங்கிறதுக்கு எங்கே வரணும், ஆணுட்டு தான் வரணும். எந்த ஆகுதியை வந்து ஒரு பெண் வந்து பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆணிடம் வந்து இணைந்தால்தான், ஆணிடம் வந்து ஒத்து போனால்தான். கொஞ்ச காலத்துக்கு வந்து என்ன சொன்னான், அந்த பெண்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே தான், தன்னை விட மிஞ்சினது யாரும் இல்லைங்க. ஒரு காலத்திற்கு பிறகு குழந்தைகள் எல்லாருமே வந்து என்ன அவர்களுக்கு என்று ஒரு துணை எல்லாம் வந்த பிறகு யாரை மதிக்காமல் இருந்தது, சூரியனை மதிக்காது. அந்த கணவரை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் பிள்ளையெல்லாம் பெருசாகிடுச்சு, கடைசியில் என்ன செய்யுது, பேசாமல் வந்து இணைஞ்சிக்கணும்னா ஒரு இணக்கமான தன்மைக்கு வந்துடும். அப்போ இந்த 3 தான் வாழ்க்கையில் வந்து ஒளி கிரகம். இந்த கிரகம் நின்ற இடமும் பார்த்த இடமும் நன்றாக. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். லக்கணத்தில் சூரியன், மனைவி யோகசாலி. லக்கணத்துக்கு 3ல் சுக்கிரன், இவருக்கு பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5ல் சந்திரன், அவர் பார்க்குற இடம் என்ன சொன்னா 7வது பார்வையை 16வது பார்த்த. இவர் என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னான்னா அவருடைய வெற்றியை வந்து அந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா நீட்டாக தீர்மானித்து வந்து அந்த ஒளியை பாய்ச்சி வந்து வெற்றியை பெற்று கொடுத்து விடுவாங்க. இது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறான், சூரியன் நின்ற இடமும் பார்த்த இடமும். சந்திரன் எங்கே இருக்கிறான், நின்ற இடமும் பார்த்த இடம். சுக்கிரன் எங்கே இருக்கிறான், நின்ற இடமும் பார்த்த இடமும் நன்றாகவே இருக்கும். இதுதான் ஒளி கிரகத்தின் ரகசியம். இதை பயன்படுத்துங்கள். நீங்கள் யாருமே வந்து என்ன சொன்னான்னா வந்து இயலாத ஜாதகம், குப்பத்தொட்டி ஜாதகம்னு உங்களை யாருமே நினச்சிக்கிடாதீங்க. உங்களுக்குன்னு 3 ஒளி கிரகம் இருக்குது. அந்த ஒளி கிரகத்தை பயன்படுத்த தெரியல, அவ்வளோதான். பயன்படுத்த தெரியல. நம்ம மண்டக்குள்ள நிறைய அறிவு இருக்குது, அதை பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஒளி கிரகத்தால் நீங்கள் பெரிய யோகத்தை அடையலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.